11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் தான். அந்த குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு கெட்டி மேளம் கிட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ப்ரமோஷனு, அந்த இடமாற்றத்துல நிம்மதி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள், அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்வது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார், மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போக போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். சார், ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 5 மாதம் 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டாங்க. அதனால் ரொம்ப நாளாக சார் பக்கத்திலே காலாட்டின்னு உட்காந்துக்கிறான் சார், அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறான், எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு ஒரு மனசு கஷ்டப்பட்டீங்க பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ப்ரமோஷனு, அந்த இடமாற்றத்தில் நிம்மதி, இப்படின்னு சுப பலனாக நடக்கும். அதே நேரத்தில் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, வியாபாரம் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கடன் வாங்கி தொழிலை நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னு தாராளமாக பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த கடன் வாங்கினா நான் இஎம்ஐ கட்ட முடியுமா சார், நான் ஏற்கனவே படாத பட்டு இருக்கேன், இப்போ தான் எனக்கு ஒரு 2-3 வருஷமாக அப்படியே சுமாராக இருக்குது, திருப்பியும் நான் மாட்டிக்குவேனா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, மாட்ட மாட்டீங்க. தாராளமாக பேங்க்கில் லோன் வாங்கி கூட எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க, கடன் கொடுக்காது. நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணிக்காது. அதே நேரத்தில் புதிய தொழில் பண்ணும்போது பார்த்து செய்யுங்க. அந்த தொழில் உங்களுக்கு தெரியுமா, ஒரு நல்ல பிரான்ச் போய் நிற்குது அப்படின்னா அதை விட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாதீங்க.
எப்படி இருந்தாலும் அந்த கஸ்டமர் அங்கே தானே இருப்பாங்க. உங்களுடைய கஸ்டமராக தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதனால் இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஷேரிங் எப்படி வருங்கிறத கால்குலேஷன் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா. இப்ப புதிய தொழில் பத்திலாம் நீங்க சொல்லிட்டீங்க. இவர்களுக்கு இந்த சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்கா? வீடு, வாங்கலாம், வாகனம் தாராளமாக வாங்கலாம். எந்த இப்போ மாதிரி நீங்கள் ஒரு வாங்கினா சின்ன நல்லா ஒரு இருக்கும்? ஃப்ளாட் வச்சுருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமா சார்? ஒரு 1000 சதுர அடியில் என்ன இருந்தாலும் தனி வீடு தானேங்க. நிம்மதியாக கை காலை போட்டு படுத்து தூங்கலாம். என் வீடு நான் எங்கே வேணாலும் இருக்கலாம். என்னதான் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சுதந்திரம் இல்லை இல்லையா? அப்படிப்பட்டவங்க தாராளமாக வாங்கலாம். ஒரு 1000 சதுர அடியில் வாங்கலாம். ஏன் பெரிய வீடு கூட வாங்கலாம். இஎம்ஐ கட்டுறதுக்கான வருமானங்கள் நிச்சயமாக வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப தொழில்கள் பண்ணலாம், வருமானம் வந்துரும். அவங்களுக்கு தேவையான சொத்துக்களை வாங்கிக்கலாம். கல்யாணமும் நடக்கும். திருமணம் கண்டிப்பா. கெட்டி மேளம் கொட்டிய தீரும். ரொம்ப நாளா இவங்களுக்கு கெட்டி மேளம் அந்த குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கார். அந்த குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு கெட்டி மேளம் கிட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு போய் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு போகலாம். படிக்கிற பசங்களுக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இவங்க ஒன்றே ஒன்று தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மனக்குழப்பம் இல்லாமல் எனக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், எனக்கு நிச்சயமாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த நம்பிக்கையோடு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் அப்படின்னு வேறு ஒரு ஊருக்கு போனாங்கன்னா, நான் ஏன் போங்கன்னு சொல்கிறேன்னா, கான்டாக்ட்ஸ் நீங்கள் போகிறதுனால அங்கே போய் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அந்த கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுனால அதிக வருமானம், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் வரும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், நீண்ட நாளாக தடைப்பட்ட குழந்தை பாக்கியம். கண்டிப்பா சார். இவர்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல கடவுள் ஏதோ ஒரு மைனஸ் அப்படின்றத வச்சிருப்பார்ல. உடல் நலம் சார்ந்தா எது சார்ந்து இருக்கும்? ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தூக்கமின்மை, ஏதோ சிந்தனை ஏற்பட்டவராக. நான் வந்து அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, மேலதிகாரிகள் இப்படி சொன்னாங்க, என் ஒய்ஃப் இப்படி சொன்னா, அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸை விட்டுருங்க. முதல் முடிவே நல்ல முடிவு, முதல் வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை அப்படின்னு தெளிவாக இருங்க. நீங்களாக ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை எடுத்துக்காதீங்க. எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் நமக்கு நல்லது தான் செய்வாங்க, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷபராசி குழந்தைகளுடைய கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? வெளிநாடு போய் படிக்கலாம். இது வரைக்கும் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிது. சார் நான் போய் அமெரிக்காவில் படிக்கட்டுமா? படிங்க. லண்டனில் போய் படிக்கட்டுமா? படிங்க. ஆஸ்திரேலியா போட்டுமா? போங்க. ஏன்னா உங்களுக்கு அமெரிக்கா தான் இப்போ பிரச்சனையாக இருக்கே. அப்போது வெளிநாட்டில் போய் நீங்கள் படிக்கிறது உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிங்க, தாராளமாக படிக்கலாம். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் ஜெர்மனில் போய் படிக்கலாம். இப்போ அவங்களுக்கு உண்டான லேட்டஸ்ட்டு ஒரு ஸ்டடீஸ்லாம் அங்கே வந்திருக்கு, அதை ட்ரை பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இவர்கள் எந்த தெய்வங்களை வழிபட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும்? அண்ணாமலையார், திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும். அதுலேயும் வெறுமனை போயிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த பிரதோஷம் காலத்தில் இவங்க போயிட்டு மோர் தானம், இவங்க கையால் மோர் ஒரு 10 பேர் கொடுங்க, ஒரு 5 பேர் கொடுங்க. நான் அங்கே வாங்கினேன் சார், பட்டர் மில்க் வாங்கி நான் கொடுத்தேன் சார், சுத்தமாக இருக்குமா, சுகாதாரமாக இருக்குமா, வாங்கினவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வராங்க, ஆனால் அதை சாப்பிட்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போய் உபத்திரவம் ஆயிடும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த பரிகாரம் செய்கிறதுங்கிறது, பரிகாரம் செய்யுங்கன்னு தான் சொல்லுவனே ஒழிய, சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் ஆச்சாரமாகவும் செய்ய வேண்டியது உங்களது வேலை. ஆகவே நீங்கள் அந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு பௌர்ணமியில் போயிட்டு நீங்கள் மோர் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். அது ஒரு 3 மாதம் செஞ்சு தான் பாருங்களேன், பிரமாதமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரமும் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேண்டாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவன். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?